ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக இருந்துச்சு. நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அனைவருக்குமே என் மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி போட்டு உருளைக்கிழங்கு குருமா தாங்க வைக்க போகிறேன். எப்போதுமே விறகை வந்து நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி மொத்தமாக அடுப்பு சீட்டுக்கு மேலே வச்சுருவாங்க. வச்சாதான் காலையில் தீ பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு டக்குன்னு தீ வந்து பிடிக்கும். ஏன்னா ஈரமான விறகை இந்த மாதிரி தான் காய வைப்போம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம சில்வர் ப்ளே பட்டனை வச்சுருக்கேன். செவுரு வந்து கல் செவுருங்க. அதில் வந்து ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. அந்த டபுள் சைட் டேப் வச்சும் நான் ஒட்டி பார்த்தேன், ஆனால் ஒட்ட முடியல. ஓரளவுக்கு நிற்கிது. இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மழை வந்து காலையில் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து சடன்னு மழை கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. நேற்றுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து பூண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பூண்டை அப்படியே எடுத்து அடுப்புக்கு மேலே கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூண்டு ஏன்க்கா அடுப்பு மேலே கட்டி போடுறீங்கன்னு மறுபடியும் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு இது வந்து பச்சை பூண்டுங்க. இதை நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே போட்டிருந்தோம் அப்படின்னா முளைச்சிரும். அதனால தான் அடுப்புக்கு மேலே இந்த சூட்லேயே போட்டோம் அப்படின்னா முளைக்காது. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு, அதாவது குருமா, உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயிலே போட்டு வதக்கணுங்க. அது கூடவே மல்லிப்பொடி, மிளகாய் பொடினே சொல்கிறேன், மிளகாய் பொடி, கறி மசால் பொடி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா பூரி காலையிலே மாவெல்லாம் பிணைஞ்சிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி ஒன்று சுட போட்டு எடுத்துட்ருக்கேன். செவுத்தில் ஒட்டி வச்சிருந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. அது பெயிண்ட் அடிச்சுக்கிறதுனால அதில் வந்து ஒட்ட மாட்டேக்கு, டபுள் சைட் டைப்பும் சரியாக ஒட்ட மாட்டேக்கு, அதனால எடுத்துட்டேங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி, ஆல்ரெடி நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி வந்து சேர்த்துடணும். அதனால இதுக்கு வந்து ஒரு அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியிலே அரை தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு வதக்கிட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, வத்தல் பொடின்னு சொல்லி பழகிட்டேன். அது ஒரு சிலருக்கு வந்து வத்தல் பொடினா என்னன்னு தெரிய மாட்டேக்கு, அதனால தான் நான் மிளகாய் பொடி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரேவியும் அதோட சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை அரைச்ச தண்ணியும் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் அதோட போட்டு ஒரு 10 நிமிஷம், ஏன்னா அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல சேரணும் இல்லையா, அதனால ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மல்லி இலை போட்டு அப்படியே இறக்கி பூரியோட வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூரி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதை சுட போட்டு சாப்பிட்டா தான் இந்த குளிருக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ கடைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து போட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். மக்களே, உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.